சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் மகிமையின் ராஜாவுமாய் இருக்கிறார். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். சகலமும் செய்ய வல்லவர் அவர். செய்ய நினைத்தது நிறைவேறும். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. வானோர் பூதலத்தார் பணிந்திடும் நாமம். நாவுகள் போற்றிடும் நாமமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஓ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? உம் ரத்தம் சிந்தி சத்துருவை சிலுவையில் வென்றவரே. உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. நம் தேவன் பெரியவர். What an awesome God. We worship you. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் கேசல் செய்தி நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகையால் இந்த நாளில் ஒரு புதிய அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால்
ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிற காரியம், 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீயை, சத்ருவானவன் கட்டி வைத்திருந்த அந்த ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய விடுதலை. இத்தனை வருஷமா பாடுபட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். அப்ப இந்த விடுதலையை அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அது ஒரு ஓய்வு நாளாய் இருந்தது என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்துக்கு அந்த ஸ்திரீ வந்த பொழுது அந்த ஸ்திரீ விடுதலையை பெற்றுக்கொண்டார். அப்ப தேவன் நமக்கு ஓய்வு நாளை ஏற்படுத்தி கொடுத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்திருப்போம் என்றால் நிச்சயமா அதன் பலனை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்துல ஓய்வு நாளை தேவன் எதற்காக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கின்றதை நாம் அறியாததுனால சில நேரங்கள்ல அதை நாம் அந்த ஆசீர்வாதங்களை நாம் நழுவ விட்டு விடுகிறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது 18 வருஷமாய் இருந்த அந்த கட்டிலிருந்து ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு அவளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஓய்வு நாள்ல அவ தேவாலயத்துக்கு வந்தா, அந்த இடத்துலதான் அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. அப்ப தேவன் பிரசன்னமாய் இருக்கிற அந்த இடம் அது விடுதலையின் இடமாய் இருக்கிறது. தேவ வார்த்தை இருக்கிற அந்த இடம் அது விடுதலையின் இடமாய் இருக்கிறது. தேவ பிரசனம் தங்கி இருக்கிற அந்த இடம் அது விடுதலையின் இடமாய் இருக்கிறது. ஆகையால் விடுதலை கிடைக்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். விடுதலைய பல இடங்கள்ல மனிதர்கள் தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் கொடுக்க முடியாத விடுதலையை தேவனுடைய சமூகத்துல வரும்போது ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்ப இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இந்த ஸ்திரீ அவ பிரயாசப்பட்டிருப்பா, பலவிதமான டாக்டர்ஸை பார்த்துருப்பா. ஆனா யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஸ்திரீ இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல அந்த ஸ்திரீ விடுதலை பெற்றுக்கொண்டதற்கு முக்கியமான காரணம் அவள் தேவாலயத்துக்கு ஓய்வு நாள் அன்று வந்தாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் ஆண்டவர் நமக்கு ஓய்வு நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? அப்ப இந்த நாள் அவருடைய சமூகத்துல நாம் ஓய்ந்திருந்து இளைப்பாறுகிற ஒரு நாளாக அது இருக்கிறது. இப்ப பாருங்க, நாள் முழுவதும் நம்ம பிரயாசப்படுறோம், வேலை செய்யறோம், பிரயாணப்படுறோம், பலவிதமான காரியங்களை நம்ம செய்யறோம். ஆனா இரவு நேரத்துல அந்த சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் அவசியமா இருக்கு. அப்ப இளைப்பாறும் பொழுது மீண்டும் அடுத்த நாள் நாம் ஒரு புது பலனோடு எழும்பி காரியங்களை செய்வதற்கு அது நமக்கு ஏதுவாய் இருக்கிறது. அது போலதான் நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படும்படியாக, நம்முடைய ஆவி இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து வரும் பொழுது தொடர்ந்து நாம் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கும் ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம் பலப்பட்டு நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு, சத்ரு கொண்டு வருகிற சூழ்நிலைகள் சோதனைகளை ஜெயித்து நாம் முன்னேறி செல்வதற்கு யுத்தங்களை செய்து, சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்களை நாம் யுத்தம் செய்து ஜெயித்து தேவனுடைய பட்டயமாகிய வார்த்தையை நம்ம பயன்படுத்தி நாம் முன்னேறி செல்வதற்கு இந்த இளைப்பாறுதல் அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் தான் தேவன் நமக்கு ஒரு ஓய்வு நாளை ஏற்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய சமூகத்துக்கு வாங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர் இந்த நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப இதன் முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவ பிரசனம், தேவ வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துக்கு அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
அப்போ அந்த மன மகிழ்ச்சி, தேவனை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் பொழுது இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி தான் நமக்கு ஔஷதமாக, பலனாக அது மாறுகிறது. அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் தான் அதை ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம செய்யும் போது அதன் பலனை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய வார்த்தையை கேட்குறோம், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறோம், அவரை துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த பாதையை நினைச்சு இவ்வளவு அருமையாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரு, இந்த தேவையை ஆண்டவர் சந்தித்திருக்கிறாரு, இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் மகிழ்கிற ஒரு நேரம், திரும்பி பார்த்து ஆண்டவருடைய நன்மைகளை, கிரியைகளை நினைத்து அவரை உயர்த்தி, அவரை போற்றி, அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இன்பமான ஒரு நாளாக, ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக, ஒரு வெற்றியை கொண்டாடுகிற ஒரு நாளாக இம்மட்டும் தேவன் என்னை நடத்தினார், இனியும் நடத்துவார், இந்த சூழ்நிலையை ஜெயிக்க வச்சார், இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக இந்த நாளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம பார்க்குறோம் சிக்லா என்ற இடத்துல தாவீதுடைய குடும்பம் எல்லாவற்றையும், அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லை, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு, ஒரு மனிதர்கள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல அவர்கள் சோர்ந்து போய் அழுது அழுது அவர்கள் பலன் தீரும் மட்டும் அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதோடு இருந்த மற்ற போர் வீரர்கள், அந்த யுத்த வீரர்கள், அவர்கள் என்ன செய்தார்களாம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அழுது 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 தங்கள் பலன் தீருகிற மட்டும் அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, நாம் வேதனைப்படும் போது, நம்ம துக்கப்படும் போது, நாம் பாரப்படும் போது, நாம் அழுது புலம்பும் பொழுது நம்முடைய பலன் குன்றி போகிறதா இருக்கிறது. ஆனால் அதே சூழ்நிலையில் இருக்கிற தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி திடப்படுத்தினார்? இதுவரைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன நன்மை செஞ்சிருக்கிறார், இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறாரு, இந்த சூழ்நிலை என்னை கைவிடலையே, இந்த சூழ்நிலையில் நான் தூக்கி எடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி தேவனை துதிக்கிற, எப்பொழுதும் துதிப்பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறவராக தாவீது இருந்தார் என்று சொல்லி சங்கீதங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுவோம். அப்ப இந்த இப்படி நெருக்கமான சூழ்நிலையில கூட தாவீது என்ன செய்தாராம், தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். எப்படி? கர்த்தரை துதிச்சு, கர்த்தரை ஆராதிச்சு, அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஒரு பலனாய் மாறுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கும் போது உண்மையா உள்ளத்திலிருந்து அவர் ஆராதனைக்கு பாத்திரவானாய் இருக்கிறாரே, அவர் இவ்வளவு நன்மைகளை எனக்கு செஞ்சிருக்கிறாரே, இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரே, இப்போயா என்னை கைவிட்டுருவாரு, கைவிட மாட்டார் என்ற நிச்சயத்தோடு நம்ம அவரை துதிச்சு உயர்த்தி நன்றி சொல்லி ஆராதிக்கும் பொழுது அதுவே நம்முடைய பலனாய் மாறுகிறது. அப்ப சூழ்நிலையை சந்திக்கத்தக்கதான பலன் தேவனை துதிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுலையும் இருக்கு. அதுக்காக தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு நன்றி சொல்லணும், களி கூறணும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் களி கூறும் பொழுது அது நமக்கு பலனாய் மாறுகிறது. அப்போ தொடர்ந்து அவர் கடந்து சென்று தாவீது இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பி கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையும் அவர் பெற்றுக்கொண்டு அதன்படி அவர் செயல்படுகிறார். அப்ப வெற்றிக்கு காரணம் முதலாவது அவர் சோர்ந்து போகல, அவருடைய பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி. அடுத்தது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டார். அதனாலதான் வெற்றி கிடைச்சது, அதனாலதான் இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது தேவனுடைய வார்த்தை அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம செயல்படும் போது அதுல நமக்கு வெற்றி இருக்கிறது, அதுல நமக்கு நன்மை இருக்கிறது. அப்ப இந்த ஐக்கியப்படும்படியாக, தேவனோடு ஒன்றாக இணையும்படியாக தேவன் இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஐக்கியத்தின் மூலமாக நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், சகல விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ததுக்கு மெய்யான நோக்கம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு விடுதலையோடு என்னை ஆராதிக்க வேண்டும், சந்தோஷத்தோடு களிக்கூறுதலோடு என்னை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகையால் நம்மிடத்திலும் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை நம்ம முழு மனதோடு நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் கொடுத்த விடுதலைகளை நினைத்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதை ஒரு கட்டளையாகவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 6 நாட்களை நமக்காக வேலை செய்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு நாளை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும்போது அது நமக்கு தான் நன்மையானதை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த நாளில் ஆண்டவருக்காக அந்த நாளை நம்ம செலவழிக்கணும். ஆண்டவருக்காக காரியங்களை நம்ம செய்யணும். நம்ம ஆண்டவருக்காக அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 58 13-14 வசனங்களில் நம்ம அதை பார்க்க முடியும். வாசிக்க கேட்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய சொந்த விருப்பம், சொந்த செயல்கள், சொந்த வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தேவனுக்காக பரிசுத்தமாக தேவனுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, தேவனுக்கு விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யும்படியாக, அவருக்கு அர்ப்பணித்து நம்ம வாழும்படியாக, அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நம்ம பேசும்படியாக அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவரை பிரியப்படுத்தும்படியாக அந்த நாளை ஒரு மகிமையின் நாளாக, ஒரு களிக்கூறுதலின் நாளாக நாம் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மளை உயர்த்தி நிற்க வைக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ யாக்கோபுக்கு சுதந்திரமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் யாக்கோபினோட ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாறுகிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்போ இந்த கட்டளையை நம்ம கை கொள்ளும்போது, இதை நம்ம செயல்படுத்தும் போது, இது தேவன் கொடுத்த கட்டளையாக இருந்தாலும் இதை நம்ம முழு இருதயத்தோடு அவரை நேசித்து நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இது ஒரு கட்டளை, நான் கட்டாயம் செய்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் செய்யும்போது இதன் பலனை நம்ம பார்க்க முடியாது. எதற்காக தேவன் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? என்னுடைய நன்மைக்காக. அவரோடு நான் ஐக்கியப்படும் போது எனக்கு நன்மை உண்டது, நான் உயர்த்தப்படுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், தேவனுடைய மகிமையை நான் பார்ப்பேன், எனக்கு பலன் உண்டாகும், நான் ஜெயிப்பேன். அப்போ இந்த ரகசியத்தை அறிந்தவர்களாக அவரை நேசிக்கும்படியாக நம்ம இந்த நாளை ஆண்டவருக்காக நாம் அவருடைய விருப்பத்தின்படி அதை நம்ம செயல்படுத்தும் போது அதில் இருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீக்கு விடுதலையை கொடுக்கும்போது அவர் சொன்ன காரியம், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விடுதலை. அந்த விடுதலை இவளுக்கும் சொந்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் இவள் ஆபிரகாமின் சந்ததியா எப்படி மாறினா அப்படின்னா, இந்த வார்த்தையின்படியாக யாக்கோபின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு? அந்த ஓய்வு நாள்ல அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவருக்கு கொடுப்பேன்னு சொன்னார். இந்த ஸ்திரீ அவள் அவ்வளோ பலவீனமா இருந்தா கூட ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவதற்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பலவீனம் இதோடு அவ என்ன பண்ணா? ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தா, ஆண்டோடைய வார்த்தையை கனப்படுத்தின, ஆண்டவரை நேசிச்சா. அதன் மூலமாக தான் அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். ஆகையால் தேவன் கொடுத்த வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்னு அதை நிச்சயமா செயல்படுத்துவார். அதை ஆண்டவர் சொன்னதை இங்கே செய்கிற தேவன் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையால் ஓய்வு நாள் தேவனுடைய சமூகத்துல இளைப்பாறுகிற ஒரு நாள், களி கூறுகிற ஒரு நாள், அவருக்குள்ள மகிழ்கிற ஒரு நாள், அவருக்காக வாழ்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஆகையால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அவருடைய சமூகத்துக்கு வந்து பலனை பெற்றுக்கொள்வோம். இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம சில வசனங்கள் மூலமாக இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அப்ப ஆண்டவர் என் சமூகத்துக்கு வாங்க, என்னுடைய பிரசனத்துக்கு வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகத்துல இந்த இளைப்பாறுதல் இல்லாம, சமாதானம் இல்லாம எவ்வளவு நெருக்கம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ பிரச்சனை, இந்த அழுத்தத்தின் நிமித்தமாக எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை பேர் தன் மனம் அடிவாயி அவங்க ஜீவனை கூட இழந்து போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக தான் நான் இந்த நாளை ஏற்படுத்தியிருக்கேன். என்கிட்ட வா, என்னுடைய சமூகத்துக்கு வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடோடி வருவோம் என்றார். அந்த முதல் நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து அந்த இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்றால் அது ஒரு புது பலனை நமக்கு கொடுக்கிறது. இன்னும் 6 நாள்ல நமக்கு வருகிற எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணத்தக்கதாக, அதை ஜெயிக்கத்தக்கதாக, அதை கடந்து வரத்தக்கதாக இந்த நாளின் தேவன் கொடுக்கிற பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த நாளில் அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல், அவர் பிரசனம் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி, அது போதுமானதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம வந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது எப்படி ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகினாதான் நம்ம செல்ஃபோனை பயன்படுத்த முடியும். அதுபோல் நம்முடைய ஆவியை நம்ம சார்ஜ் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிக்கு பலன் வேணும். நம்ம ஆவி பலனாக இருக்கும்போது தான் நாம் தொடர்ந்து அந்த 6 நாளுடைய காரியங்களை நம்ம செயல்படுத்த முடியும். அதன் மூலமாக தேவன் வழி நடத்துகிற அந்த வார்த்தையின் மூலமாக நாம் வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆகையால் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அது இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறது. எல்லா கஷ்டங்களையும் மறந்து, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து அவருடைய சமூகத்துல அப்படியே அமர்ந்து இளைப்பாறுகிற இன்பமான ஒரு நேரமாக தேவன் அதை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அதை கொடுத்திருக்கிறார். எங்கும் உலகம் தர முடியாத அந்த சமாதானம் தேவனுடைய சமூகத்துல இளைப்பாறுகிறவர்களுக்கு நிச்சயமாய் உண்டு. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சமூகம் முன்பாக போகணும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி நம்ம செல்லணும். அப்போ அவர் சமூகம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அதுதான் தேவ பிரசன்னம் இருக்கிற தேவாலயமாக இருக்கிறது, சபையாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நம்ம கூடி வரணும். அப்போ அவரை நம்ம பின்பற்றும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவரை நம்ம பின்பற்றும் போது தேவன் இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 3:19 நம்ம வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலேருந்து என்ன வருதா? இளைப்பாறுதலின் காலம். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் இருக்கு. அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நாம் இளைப்பாற வேண்டும். நாம் அவருடைய சமூகத்தில் இளைப்பார்ந்து
நம்ம அவருக்குள்ள களி கூர்ந்து அவரிடத்துல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வந்து இப்படியாக நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம விரும்பும்போது சில நேரத்தில் சத்ரு அதற்கு தடைகளை கொண்டு வருகிறவனா இருக்கிறான். இப்போ இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது இந்த பலவீனம் ஒரு தடை தான் இல்லைங்களா? இப்போ இவ்வளோ கூனியாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்திரீ அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கணும். இப்போ நம்ம சில காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சரி இன்னைக்கு இந்த காரியம், இன்னைக்கு இந்த பிரச்சனை, இன்னைக்கு இந்த தலைவலி, ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க, ஸோ இப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்த நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுனால ஆண்டவருக்கு எந்த நன்மையும் கிடையாது, நமக்கு தான் நன்மை. நாம் நல்லா இருக்கணும் தான் அவர் விரும்பி இந்த காரியத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த வாசலை, இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் தடைகள் வராதுன்னு இல்லை, தடைகள் வரும். ஆனால் தடைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போகிறதுக்கு பிசாசு போடுற தடையை நான் மீறி உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரணும். ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு நான் வந்தால் தான் எனக்கு இளைப்பாறுதல், உங்கள் சமூகத்துக்கு வந்தால் தான் எனக்கு நன்மை. ஆகையால் என்ன சூழ்நிலை, என்ன தடை வந்தாலும் அதை கடந்து போகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னா ஆண்டவரை தடை வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் அவரிடத்துல கேட்குறோம். அப்போ அதுக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தடைகளை மீறி தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். இளைப்பாறுதலின் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் வெற்றியையும் நம்ம பெற்றுக்கொள்வோமாக. இன்னும் இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலேருந்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், அவள் எப்படி தடையை மேற்கொண்டா. தேவன் மேல் அவள் அன்புள்ளவளாக இருந்தாள், தேவனை நேசிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். அதனால தான் இந்த பலவீனம் அந்த ஸ்திரீக்கு ஒரு தடையாக தோன்றவே இல்லை. அப்போ இந்த பலவீனம், இந்த வேதனை, இதை பார்க்கிலும் அவளுக்குள்ள இருந்த தேவ அன்பு மிகுதியாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு பொருட்டாவே அவள் எண்ணலை, இந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு தடையாகவே அவள் எண்ணலை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், அவரை நான் பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும், அவருடைய சமூகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடைகளையும் மீறி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவள் கடந்து வந்து தேவனுடைய சமூகத்துக்கு அந்த நாளில் வந்தாள். அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அந்த அன்பு, அவளுக்குள்ளே இருந்த அன்பு தடையை தகர்த்து போட்டு அங்கே கொண்டு வந்தது. ஆண்டவர் அதை பார்த்தார், அந்த ஸ்திரீயுடைய அன்பை பார்த்தார். ஆகையால் அவளுக்கு விடுதலை அந்த நாளில் கொடுத்தார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 நம்ம வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நம்ம பார்க்கும்போது அவள் எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கூட நிமிரக்கூடாதபடிக்கு அவள் கூனியாக இருந்தாள். அப்போ அப்படி கூனியே அவள் நடந்து வரணும் அப்படின்னா அங்கே பாருங்க, அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, அப்படி வரும்போது ஜனங்கள் கேலி பண்ணியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம், இந்த உடம்பை வச்சுட்டு நீ வரணுமா அப்படின்னு கூட கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவள் பொருட்படுத்தலை. அவள் தேவனை நேசித்தாள். நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 21ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்போ இந்த இடத்துல வார்த்தைகள் சொல்லுகிறது என்ன? நம்ம தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அவள் தேவனை நேசித்தாள் என்பதை எதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம்? அந்த கட்டளையை, ஆண்டோடைய வார்த்தையை அவள் நிறைவேற்றினாள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். அப்போ அந்த கீழ்ப்படிதல் மூலமாக நாம் நிச்சயமாக சொல்ல முடியும்,
அவள் தேவனை நேசித்தாள். ஏன்னா நான் நேசிக்கிறேன் வார்த்தையில் சொல்வதல்ல, செயலில் ஆண்டவர் காமிக்கணும்னு சொல்கிறார். நான் சொல்கிற வார்த்தைக்கு, நான் சொல்கிற கட்டளைகளுக்கு நீ கை கொண்டினா நீ என்னை நேசிக்கிற அப்படின்றத நான் அறிந்து கொள்வேன். நீ அப்படி நேசிக்கும்போது நானும் உன்னை நேசிக்கிறேன், பிதாவானவரும் உன்னை நேசிக்கிறார், என்னை நான் வெளிப்படுத்துவேன், என்னுடைய காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அவள் ஆண்டவரை நேசித்தாள், தேவனுடைய கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்தால், ஆகையால் தேவனும் அவரை வெளிப்படுத்தினார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும்னா நாமும் கூட இதை தான் செய்யணும். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவரை நேசிக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காமிக்கிறோம். அதே நேரத்தில் நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது தேவன் அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஸ்திரீக்கு இந்த அற்புதம் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துவார். நாம் வெளிப்படுத்தும் போது அவரும் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக யோவான் 15:10 நம்ம வாசிக்க கேட்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அப்போ இங்கே பார்க்குறோம், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். இப்போ கட்டளைகளை கை கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தகப்பனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நாமும் அவருடைய கட்டளைகளுக்கு கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ முதலாவது நம்ம பார்க்குறோம், கட்டளைகளை கை கொள்ளும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும்போது அந்த அன்பில் நாம் நிலை நிற்கிறோம். அது இந்த அனுபவம் அவசியமாக இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். அதில் தான் நாம் அந்த அன்பில் நிலை நிற்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. நான் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவது அது பிரயோஜனம் அல்ல. நாம் அன்பில் நிலை நிற்க வேண்டும். நிலைத்து நிற்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் கூட ஏன் நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஏன்னா அவரிடத்துல இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நாமும் நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு விதம் நம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துவது தேவனுடைய நாளில் அவருடைய சமூகத்துக்கு வருவது. ஆகையால் இந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தும் போது அன்பின் நிமித்தமாக நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரசன்னத்துக்கு வருவோம் என்றால் நிச்சயமாய் அதன் பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 22:37 நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த ஸ்திரீ பழைய ஏற்பாட்டின் கட்டளையை அவ நிறைவேற்றினதை பார்க்குறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவள் என்ன பண்ணா செயல்படுத்தினா, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினா. இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்றத இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தா. ஏன்? அவள் அன்பு, ஏன் அவள் அதிகமாக ஆண்டவரை நேசிச்சான். ஏன்னா நேசிக்கும் போது தான் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும். முழு இருதயத்தோடு அவள் நேசிச்சான், முழு பலத்தோடு அவள் நேசிச்சா. ஏன்னா அவளுக்கு பலனே இல்லை. அதை கடந்து ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்றத அவள் வெளிப்படுத்தும் விதமாக பலன் இல்லாத அவள் தன்னை பலப்படுத்தி கொண்டு அவள் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வந்தாள். முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவள் தேவனை நேசித்தது இதன் மூலமாக வெளிப்படுகிறது. ஆகையால் தான் தேவன் அந்த ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்தார், விடுதலையை கொடுத்தார். ஆகையால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு அவரை நேசிங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிப்பதை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். அவர் அருமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க, விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். ஆகையால் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வருவோம், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம், பலனை பெற்றுக்கொள்வோம், அவரோட ஐக்கியப்படுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்வோம்.
நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அதை மீறி ஆண்டோடைய சமூகத்துக்கு அவரை நேசிப்பது நிமித்தம் நம்ம வரும் பொழுது தேவன் அந்த தடையையே அவர் அகற்றி போடுவார். நம்ம தடையை தாண்டி வரோம். அந்த ஸ்திரீ அந்த தடையை தாண்டி தான் வந்தா, அந்த பலவீனத்தோடு தான் வந்தா. ஆனால் திரும்ப போகும்போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி அவள் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கடந்து சென்றாள். அப்போ நீங்கள் தடை இருக்கலாம், அதை எப்படியாவது தாண்டி வாங்க. திரும்ப போகும்போது தடையே இல்லாதபடிக்கு ஆண்டவர் அதை அகற்றி போடுவார். அது உங்கள் பலவீனமாக இருக்கலாம், இல்லை பொருளாதார தேவையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் சூழ்நிலைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், உங்கள் தொழிலில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற போராட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் அந்த தடைகளை அவர் தகர்த்து போடுவார். உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். யாரை மாற்றணுமோ மாற்றுவார். என்ன செய்யணுமோ அதை செய்வார். உங்கள் சரீரத்தில் என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ அதை கொடுப்பார். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். தடைகள் அது தகர்க்கப்படும். தேவ அன்பு வெளிப்படும். தேவ அன்பில் இருக்கிற வல்லமை உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை நீங்கள் நேசிக்கும் போது அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆகையால் இதனால் இந்த காரியத்தை நான் மனதில் வைத்து தேவனுடைய சமூகத்தை ஓடோடி வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவரப்பா. நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக அந்த இளைப்பாறுதலின் நாளை அப்பா, ஓய்வு நாளை அப்பா கர்த்தாவே, பரிசுத்த நாளை எங்களுக்காக கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மோட ஐக்கியப்பட உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள, உடைய வார்த்தையினால வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள அப்பா நீர் பாராட்டுகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காரியத்தை அப்பா நாங்கள் உணர்ந்து, ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து, இதை முக்கியத்துவத்தை உணர்ந்து அப்பா ஞாயிற்றுக்கிழமை தோறும் உடைய சமூகத்துக்கு ஓடோடி வருகிற கிருபை நீர் கொடுப்பீராக. சத்ரு கொண்டு வருகிற தடைகளை தாண்டி வருவதற்கு பலனை கொடுப்பீராக. தேவ அன்பு அப்பா ஒவ்வொருடைய இருதயங்களையும் நிரப்பட்டும் அப்பா. உம்மை நேசித்து மண்டை ஓடி வர நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா தடைகளை அப்பா எனக்கு இந்த தடை இருக்கு ஆண்டவரே, இதை எடுத்து போடுங்கன்னு அவங்க கேட்கும்போது எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் அதை நீர் எடுத்து போட வல்ல தேவனா இருக்கிறீர். இந்த ஸ்திரீக்கு இருந்த தடையும் மீறி அவ வந்தா அப்ப அந்த தடையே இல்லாதபடிக்கு, அந்த பலவீனமே இல்லாதபடிக்கு நீங்க சுகத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் இப்பொழுது தகர்த்தி எறியப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா எல்லா தடைகளையும் நீங்க எடுத்து போடுங்க. சிலருக்கெல்லாம் அப்பா கர்த்தாவே தன்னுடைய சிந்தனையில ஒரு கட்டு பிசாசு போட்டு வச்சிருக்கான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கான ஒரு தடை அவன் சிந்தனையில போட்டு வச்சிருக்கிறான். அப்பா இப்பொழுது சிந்தனையில இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. இந்த தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. சரீர பிரகாரமாக இருக்கிற தடைகள், சூழ்நிலைகளில் இருக்கிற தடைகள் அப்பா, மனதில் இருக்கிற தடைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் நொறுக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக. தடைகள் நீங்குவதாக. அப்பா உடைய பிரசனத்துக்கு ஓடோடி வருவார்களாக. அப்பா உம்மை நேசித்து அப்பா உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு உறவாட அப்பா ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வருவீராக ராஜா. வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்வீராக, விடுதலையை கொடுப்பீராக. உடைய சமூகத்துக்கு வந்து யாரும் வெறுமனே போவது இல்லை ராஜா. ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய பிரசனத்தினால பலனடையட்டும் அப்பா. இந்த நாளில் உடைய பிரசனம் அப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளையும் கடந்து போய்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளில் அப்பா உம்மை நேசித்து உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமே, எங்களுக்கு இந்த நன்மை வேணுமே, இதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுதே இந்த தடை நீங்கணும்ப்பா, நான் உங்கள் ஆலயத்துக்கு வரணும் ராஜா என்று வாஞ்சையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த தடைகள் நீங்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நீர் மீட்டு கொண்டு வருவீராக அப்பா, நன்மையை காண செய்வீராக. அப்படி ஆலயத்துக்கு வந்து அப்பா அவர்கள் நாட்டப்பட்டவர்களாக, செழித்து வளர்ந்து கனிகளை கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக ராஜா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. தேவனை நேசிப்போம், வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து இளைப்பாறுதலையும் பலனையும் பெற்றுக்கொள்வோமாக.